கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே. இல்லை நீங்கள் இப்போ வெற்றி பெறுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு மக்களுக்கான வெற்றி, தளபதிக்கான வெற்றி, இந்த ஒரு மாற்றத்துக்கான வெற்றி. ஏன்னா நம்ம இதனால வரையும் தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம தொகுதியெலாம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி இல்லை. தாமிரபரணி தண்ணி ஓடுற இது, அதாவது நதி ஓடுது, ஆனால் தண்ணி கிடையாது. இதெல்லாம் மாற்றத்துக்கான ஒரு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. மாற்றம் இதுக்கு மேலே தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. தளபதி முதலமைச்சராக உறுதியாக வராங்க. அதுக்கெல்லாம் மாற்றம் கட்டாயம் நடக்குது. வேறு கேள்வி சார், நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் முதல்ல வந்தோன்னே என்னது நிறைவேற்றி? ஆமாம், அடிப்படை குடிநீர் தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. அதில் நம்ம தொழில் நிலையங்களை உருவாக்கணும். ஏன்னா 10% கூட அங்கே தொழில் இல்லை. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம 10% கூட அங்கே வளர்ச்சி அடையலை. எல்லாருமே வெளியூரை நம்பி தான் இருக்காங்க. அந்த தொழில்நிலையை உருவாக்குவோம். அதில் விவசாயம் முதன்மையாக இருக்குது. அதை முதன்மையாக அதிகப்படுத்துவோம். நவ திருப்பதிக்கு செல்வதற்கு போதுமான ஒரு சாலை வசதி. ஆமாம், அது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக இருக்குது. அதுக்கான இதை நம்ம சட்டசபையில் பேசி அதுக்கான அடிப்படையாக படிப்படியாக எல்லாத்தையும் கொண்டு வருவோம். இப்போ அதிமுக வேட்பாளர் வந்து சில பாலங்கள் கொண்டு வந்து சொல்லி அவர் நல்ல ஒரு உங்களோட ஒரு அதிகமான வாக்குகள் பெற்று இருந்தாரு. இருந்தபோது நீங்க வந்து இவ்வளவு ஒரு வெற்றியை பெற்றீங்க. இல்ல, அடிப்படையில தண்ணியே கொண்டு வராது, பாலத்தை கொண்டு வந்து நினைச்சிய அடிப்படை. நான் இருக்கேன் எம்எல்ஏ நிதி. எம்எல்ஏ வந்து நம்ம வருட செய்யணும். 3 வாட்டம் இருந்திருக்காரு, 3 டைம் அமைச்சராக வந்திருக்காரு. பெரும் அளவில் இந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்தவரை பெரும் அளவில் அவர் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே வளம் பெறும். ஏன்னா இதுக்கு மேலே தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி வந்துட்டு இனிமே ஆட்டோமேட்டிக்காக தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு வளம் பெறும். ஓகே, நன்றி சார்.